நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி ராவுணவின் பொழுது அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி கூறி அதை பிட்டு, இது என் திருவுடல், இதை நினைவாக செய்யுங்கள், இது என் திரு ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த ஒரு நினைவு கூறுதல் என்பது வெறும் ஒரு நினைவு கூறுதலா, இல்ல இறுதி ராவுணவினுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். என்னோட பேர் விட்டோ. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இயேசு தனது சீடர்களோட பாஸ்கா விழாவை கொண்டாடக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு இறுதி ராவுணவு நடக்கின்றது. ஏன்னா பழைய பாஸ்கா விழாவில் ஒரு ஆட்டை இறைவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை வீடுகளில் பூசி அந்த ஒரு ஆட்டினுடைய இறைச்சியை உண்டு அவர்கள் பாஸ்கா பலியினை இறைவனுக்கு செலுத்தி அந்த ஒரு பாரம்பரிய பழைய உடன்படிக்கையை அவர்கள் செய்து வந்தார்கள். இங்க புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு துவக்கமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரியாக பாஸ்கா விழா அன்னைக்கு இந்த ஒரு லாஸ்ட் சபர், அதாவது இறுதி ராவுணவு நடக்கும் பொழுது அவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது என் திருவுடல், என் திரு ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள் என்று கூறி அதை சீடர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார். அங்க இறுதி ராவுணவின் பொழுது அவர் தன்னையே இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றார். இங்க இறுதி ராவுணவு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இறுதி ராவுணவுல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்ததால் அவர் நம் அனைவருக்கும் மீட்பை தந்திருக்கின்றார். ஏன்னா பழைய உடன்படிக்கையின்படி வெட்டப்பட்ட பலியாக செலுத்தப்பட்ட ஆட்டினுடைய ரத்தம் அங்க தெளிக்கப்படும், அது பூசி அதை இது பண்ணுவாங்க. பிளஸ் அந்த இறைச்சியை அவர்கள் உண்ண வேண்டும். அதை உண்ணுவதன் மூலமாக மட்டும்தான் முழுமையாக அந்த ஒரு பாஸ்கா பலி நிறைவடையும், பழைய உடன்படிக்கை நிறைவடையும். இங்க புதிய உடன்படிக்கையில நம் அனைவருமே மீட்பு பெற போகின்றோம். அதனால நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடல், திரு ரத்தத்தை உண்டால் மட்டுமே நமக்கு மீட்பு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி அதை கூறிவிட்டு அதை உருவாக்கிவிட்டு போயிருக்கின்றார். இன்றைக்கு கூட நமது திருப்பலியில ஒவ்வொரு திருப்பலியிலுமே நம்ம இந்த தெய்வீக திருவிருந்துல நம்ம பங்கேற்றுக்கிறோம். இந்த ஒவ்வொரு வாட்டியும் நம்ம திருவிருந்துல பங்கேற்றுக்கும் போது இது அன்னைக்கு நடந்த நிகழ்வினுடைய ஒரு நினைவு கூறுதல் மட்டும் கிடையாது, அதை நம்ம ரீக்ரியேட் பண்றோம். ஏன்னா அது ஒரு நினைவு கூறுதல் அப்படின்னா அது ஒரு சடங்காக மாறிவிடும். ஆனா ஒவ்வொரு திருப்பலியிலுமே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு உடலோடும் முழு ஆன்மாவோடும் இருக்கின்றார். அவர் அங்கு பலியாக செலுத்தப்படுவதன் மூலமாக அந்த ஒரு தெய்வீக பலியில் நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து இறைவனுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்வதன் மூலமாக நமக்கு மீட்பு கிடைக்கும். ஏன்னா அது இயேசுவினுடைய திரு உடல், திரு ரத்தம், உயிருள்ள திருவுடல், உயிருள்ள திரு ரத்தம் என்று நம்பாமல் அதை நம்ம உட்கொண்டோம், அதை நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு நிலைவாழ்வு கண்டிப்பா கிடைக்காது. யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் இறைவசனம். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழ செய்வேன். எனது சதையை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே, இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள், இவ்வுணவு உண்போர் என்றுமே வாழ்வர். முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி நற்கரணிக்கு எதிரான தப்பறை கோட்பாடுகள் அனைத்திற்குமே ஒரு சரியான பதிலடியாக ஒரு சரியான விளக்கத்தை தரக்கூடிய வசனம் தான் இந்த ஒரு வசனம். ஏன்னா நற்கருணையை நிறைய இடங்களை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். நற்கருணை ஒரு நினைவு கூறுதல் மட்டும் அப்படின்னு நிறைய கத்தோலிக்கர்களே இதை தவறாக புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்வது உண்டு. அதை நம்ம இயேசுவினுடைய உண்மையான திருவுடல் திரு ரத்தம் என்று மனதார நம்பாமல் அதை நம்ம பெறும் பொழுது நம்ம பாவம் செய்கின்றோம். அது வெறுமனே அந்த ஒரு பாவமானது சாதாரண பாவம் கிடையாது.
இயேசுவினுடைய பலியை நம்பாமல் இயேசுவினுடைய இந்த ஒரு தெய்வீக திருவிருந்து நம்மால் பங்கேற்க முடியாது. பங்கேற்றால் அது ஒரு மிகப்பெரிய பாவம். அப்போ வெறும் நினைவு கூறுதலாக இருந்தால் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. ஆனா இங்க ஒவ்வொரு திருப்பலியிலுமே அவர் பலியாக செலுத்தப்படுகின்றார். அது அந்த நிகழ்வு அன்னைக்கு நடந்தது இல்லையா, அந்த நிகழ்வினுடைய ரீப்ரசன்டேஷன். அது வந்து ரீகாலிங் கிடையாது, இட்ஸ் அ ரீப்ரசன்டேஷன். ஏன்னா கிரேக்க மொழியில வந்து மெமரி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அது நினைவு கூறுதல் கிடையாது, அதை ரீப்ரசன்ட் பண்றது. நம்ம இன்னைக்கும் நம்ம திருப்பலியில அந்த திருவுடன் திரு ரத்தத்தை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அன்னைக்கு நடந்தது இல்லையா அந்த ஒரு பலி, அந்த ஒரு பலியை நம்ம இங்க திருப்பி நம்ம ரீப்ரசன்ட் பண்றோம், அதை ரீகால் பண்ணல. ஸோ ஆகையால் அது வெறும் நினைவு கூறுதல் கிடையாது, அது உண்மையான இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம். அதை நம்ம உறுதியாக நம்ப வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கையோடு அதை நம்ம பெறும்பொழுது மட்டும்தான் நமக்கு முழுமையான நிலை வாழ்வு கிடைக்கும், நம்மால் வாழ முடியும். ஏனென்றால் இறைவனுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நம்ம ரெண்டு பேருக்குமே, இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையே ஒரு கனெக்ஷன் உருவாகுது, ஒரு ஒற்றுமை கிரியேட் ஆகுது. அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு கம்யூனியன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கம்யூனியன் தான் நம்ம நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரே ஒரு வழி. ஏன்னா இறைவனோட நம்ம உறவுல இல்லை அப்படின்னா நம்மால் எப்படி நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும்? இறைத்தன்மை நமக்குள்ள இருக்க வேண்டும், இறைவன் கூறியபடி நம்ம செயலாற்ற வேண்டும். அப்போ இறைவனுடைய திரு உடல் திரு ரத்தத்தை உட்கொள்வதன் மூலமாக நமக்கு அந்த ஒரு தன்மை கிடைக்கும். அந்த ஒரு தன்மையின் மூலமாக நம்ம இறைவன் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா இறைவன் அவருடைய சாயலாக நம்மை படைத்தார். அப்போ அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளேயும் இருக்கு. அதை நம்ம வந்து எப்போ வெளிப்படுத்துவோம் அப்படின்னா இந்த ஒரு தெய்வீக திருவிருந்தில் முழுமையான நம்பிக்கையோடு நம்ம இறைவனை பெற்றுக்கொள்வதன் மூலமாக மட்டும்தான் நம்மால் அதை செய்ய முடியும். ஏன்னா எனக்கு நான் நம்புறேன், ஆனா வந்து நற்கருணையை நான் நம்பல அப்படின்ற பல பேர் இருக்காங்க. நற்கருணையை நீங்க எளிதில் கையாண்டு விட முடியாது. நற்கருணை என்பது உச்சபட்ச ஒரு விஷயம். ஏன்னா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே அதற்காக தான். அவர் எதற்காக பிறந்தார்? நமது பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழ வேண்டும். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளவு உடைக்கப்பட்டு விண்ணக கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இறைவனை நம்ம கிட்ட நெருங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பிறப்பும் இறப்பும் இருந்தது. மேலும் இயேசுவினுடைய உயிர் தெழுதல் விண்ணக கதவுகளை நமக்கு திறந்து விட்டது. அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருந்த அந்த ஒரு தெய்வீக பலி, அவர் நம் அனைவரையும் அந்த ஒரு திரு விருந்துல பங்கேற்க அழைக்கின்றார். நம்ம அதை எளிதில் கடந்து போய்கிட்டோம், இல்லை அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னா பாஸ்கா பலியில பழைய ஏற்பாட்டுல பங்கேற்காதவர்கள் உயிர் இழக்க நேர்ந்தது, அவர்களுக்கு சாவு வந்து சேர்ந்தது. ஏனென்றால் அதை யாரெல்லாம் ஒழுங்கா செய்யலையோ அவங்க இறந்துருவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தார். ஏன்னா எகிப்து மக்கள் வந்து அங்க வந்து அவங்க இறைவனால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இறைவன் தண்டனையை கொடுத்தார். ஏன்? அவங்க இஸ்ரேல் மக்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டிருந்தார்கள், பல பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் இறைவனுடைய தண்டனை தீர்ப்புக்கு அவர்கள் ஆளானார்கள். இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாஸ்கா பலியை சரியான முறையில செய்யக்கூடிய யூதர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், அவர்களுடைய குடும்பம் தப்பித்துக் கொள்ளும் என்று. அப்போ இதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. யார் ஒருத்தர் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடிக்காமல் நிலைவாழ்வு கிடையாது. இன்றைக்கு திருப்பலியில் முழுமையான நம்பிக்கையோடு நம்ம இயேசுவினுடைய திருவிருந்தில் பங்கேற்கவில்லை என்றால் நமக்கும் அதே கதிதான் நேரிடும். நம்ம நல்லா வாழவும் எல்லாம் இருக்கும், ஆனா ஆன்மாவிற்கான உணவு அந்த ஒரு தெய்வீக திருவிருந்து அது நமக்கு கிடைக்காம போயிடும். ஆன்மா இறந்தது அப்படின்னா அதுக்கு மீட்பே கிடையாது. மறுபடியும் அது ஒரு மிகப்பெரிய புதைகுழியில் நம்ம இட்டு செல்லும். நற்கரணைக்கு எதிரான போதனை தப்பறை கோட்பாடு என்று ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுதான் நிலைவாழ்வுக்கான ஒரு வழி. அந்த ஒரு வழியில் நம்ம செல்ல விடாமல் நம்மை தடுப்பது மிகப்பெரிய ஆபத்து. அதை சாத்தான் தான் செய்யும். நற்கருணைக்கு எதிரான குழப்பங்களும் நற்கருணைக்கு எதிரான வாதங்கள் அனைத்தையும் உடைத்தெறிந்து இந்த ஒரு வசனம் நமக்கு உதவியாக இருக்கின்றது.
முழுமையான நம்பிக்கையோடு இந்த ஒரு நற்கருணையை நம்ம பெற்றுக்கொள்வோம். இயேசுவினுடைய இறுதி ராவ உணவு என்பது ஒரு மிகப்பெரிய தெய்வீக பலியினுடைய ஒரு துவக்கமாக இருந்தது. அது வெறும் ஒரு இரவு விருந்து மட்டும் கிடையாது. அதை மனசுல நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஒரு தவக்காலத்துல நமது மனமாற்றம் ஒரு முக்கியமான மாற்றமாக இருந்து நமது வாழ்க்கையிலும் நம்ம இயேசுவை பின்பற்றி வாழ்வோம். நற்கருணையை பெற்றுக்கொள்வோம், அனுதினமும் பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, தெய்வீக திருவிருந்து நம்ம பங்கேற்க வேண்டும். இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை முழுமையான நம்பிக்கையோடு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது. முழு பூசையும் பார்த்துட்டு முழு பூசையிலும் பங்கெடுத்துக்கிட்டு முழுமையான நம்பிக்கையோடு அது இயேசுவினுடைய திரு உடல் திரு ரத்தம், உயிருள்ள திருவுடல் உயிருள்ள திரு ரத்தம், அந்த ஒரு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைவாழ்வு உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திடுங்க. தொடர்ச்சியாக இணைந்து பயணிப்போம். ஏன்னா இந்த ஒரு பயணத்தில் நான் மட்டும் தனியாக பயணிக்கிறது நல்லா இருக்காது. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணித்து நிலைவாழ்வினை நம்ம பரிசாக பெற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கையோடு செயலாற்றுவோம். கிறிஸ்துவின் நாமம் இன்றுவென்று போற்று பெறுவதாக. ஆமென்.